சம்மர் வந்தாச்சு. ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாச்சு. குட்டீஸ் எல்லாம் வீட்ல இருக்காங்க. எப்பவுமே இவங்களுக்கு மில்க் ஷேக்கு, ஜூஸ் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கணும். கடையில வாங்கி குடுக்குறது எதுவுமே நல்லது இல்லன்றதுனால, ரோஸ் மில்க் எசன்ஸ நம்ம வீட்லயே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, எப்பலாம் கேட்குறாங்களோ, அப்ப நம்ம ரெடி பண்ணி குடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு ரோஸ் வாங்கிட்டு வந்து, அத நல்லா இதழ்கள்லாம் பிரிச்சு அலசிட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு, அதில போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இந்த மாரி எசன்ஸ் வெளிய வந்ததும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதோட 100 கிராம் அளவு சர்க்கரைய சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கம்பி பதம் வரக்கூடாது. கையில ஒட்டுனா பிசுக்குன்னு ஒட்டணும். இந்த பதம் வந்ததும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இதில ஒரு 2, 3 ட்ராப் எலுமிச்சம் ஜூஸ விட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் விட்டு நல்லா கலந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இதில நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. ஃபுட் கலர் ஆட் பண்ணா தான் கடையில கிடைக்கிற அதே கலர் கிடைக்கும். ஆனா கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கலர் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலோட இத மிக்ஸ் பண்ணிட்டு, சர்க்கரை வேணும்னா கூடவே ஆட் பண்ணிட்டு, இதோட ஊற வச்ச பாதாம் பிசின சேர்த்து குடுத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு லைக் போட மறந்துறாதீங்க.